ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் நடக்க போகுது டிசம்பர் மாதம். ஸோ அது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரேடு, அதுக்கப்புறம் ரீடென்ஷன் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடந்த ஒரு 2-3 நாளாக பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டீம்லேருந்து இவர் ட்ரேட் ஆகுறாராமே, அந்த டீம் அவரை விட போகிறாங்களாமே, ஐயோ இந்த பிளேயர் ஆக்ஷனுக்குள்ளே வராராமே, என்னது இவரை விட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கடந்த 2-3 நாளாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக சும்மா தத்தளிச்சுக்கிட்டு கிடக்கு இல்லையா. இந்த நேரத்தில் நம்ம சைலண்டாக வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, அண்ட் இந்த வருஷம் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்காங்க, எத்தனை டே ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இதை பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்லேயே போட்ட மாதிரி 1.5x இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் இந்த வாட்டி இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க டிசம்பர் மாதம். ஆனால் இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், நமக்கு இந்தியாலாம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்ராடில் தான் வைக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுதி அரேபியாவோட ஜெடால நடந்தது, அதுக்கப்புறம் துபாயில நடந்தது. சரி, இந்த வருஷம் இந்தியாவில் வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிருப்போ இல்ல இந்த வருஷம் நம்ம அபுதாபியில வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க. அபுதாபியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் வந்து மினி ஆக்ஷன் நடத்த போறாங்க. பிரான்சைஸ் எல்லாருமே அதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. அண்ட் கூடிய விரைவில் அவங்க எல்லாருமே வந்து அங்க போறாங்க. ஓகேவா, சரி ப்ரோ, இது எப்ப நடக்க போகுது அப்படின்னா டிசம்பர் மாசம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே தான் டிசம்பர் மாசம் 15-16 தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும். திங்கள் செவ்வாய், அதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே வச்சிருந்தாவது வீட்டில் உட்காந்து பார்க்கலாம். திங்கள் செவ்வாயில் வைக்கிறாங்க, என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த விண்டோ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இப்போ அதுக்கான ஹோட்டல் புக்கிங்ஸ் அது எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. நான் இப்போல்லாம் வந்து எங்கேருந்து நான் இது எடுக்கிறேங்கிறதெல்லாம் சொல்லிடுறது, பிகாஸ் நிறைய பேர் நானா நியூஸ் போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சிங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15-16 வந்து ஐபிஎலோட மினி ஆக்ஷன் அபுதாபியில் வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ இந்த வாட்டி மினி ஆக்ஷன் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்குள்ளே வராங்க. குறிப்பாக கேமரூன் கிரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராரு. இன்னும் ஒரு சில நல்ல யங் ஆஸ்திரேலியன் டேலண்ட்ஸ் இப்போ நிறைய அங்கே வந்து விளையாண்டு எக்ஸ்போஸ் ஆனாங்க. நிறைய இந்தியன் டேலண்ட்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. இது எல்லாமே நடக்க போகுது. இன்னும் இந்த டீம்ஸ் எல்லாம் யார் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுலேருந்து பெரிய பெரிய தலைங்க கூட உள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹென்ரிக் கிளாசன்லாம் உள்ள வர போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸஸ் வருது. ஸோ பார்ப்போம். அண்ட் இந்த 10 டீமும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 15, அதாவது இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11. ஸோ இன்னும் ஒரு 4 நாளுக்குள்ள தங்களோட ரீடென்ஷன் அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும். அதாவது நாங்கள் யார் யாரெல்லாம் ரீடெயின் பண்ணியிருக்கோம், யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 நாளில் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. அது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ இன்னும் ஒரு மாத காலத்துக்கு வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம வீடியோ போட போகிறோம். எஸ், கண்டிப்பாக நான் கண்டினியூவாக வீடியோ போடுவேன். மறுபடியும் அந்த ரேப்பை பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அது இனிமே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். சிஎஸ்கே ஆர்ஆர் இந்த ட்ரேட் வந்து போயிட்டு இருக்கு. ரவீந்திர ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து ஆர்ஆருக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. பாப்போம் அதெல்லாம். ஓகே, இதுக்கு இடையில உமன்ஸ் பிரீமியர் லீகோட அந்த ரீடென்ஷன் இப்பதான் முடிஞ்சிச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் நடத்த போறாங்க உமன்ஸ் பிரீமியர் லீக். ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில வர நவம்பர் 27 வந்து அந்த ஆக்ஷன் வச்சிருக்காங்க. பிரான்சைஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்க, இதுதான். அண்ட் நிறைய சைலண்டான ட்ரேட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிறதாலாம் நியூஸஸ் போகுது. பாப்போம், எல்லாமே அப்டேட் வர உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க சொல்லுங்க, ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் நீங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த டீமுக்கு போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி வந்து யார் யாரெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பெரிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன். 30 பிக் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் ஆக்ஷனுக்குள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் போடுங்க போதும். ஓகே, பாப்போம் 100 லைக் வருதான்ட்டு. அது வந்துச்சுன்னா அந்த வீடியோ பண்றேன். அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாய் ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி. வணக்கம்.